அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தர்ஷினி. நான் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருக்குறள் கற்றதனாலாய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். பொருள்: இறைவனின் திருவடிகளை வணங்காதவன் என்ன படித்தும் ஒரு பயனும் இல்லை. திருக்குறளின் கதை: ஒரு பாண்டிய நாட்டில் ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அங்கே ரவி என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு நூல்கள் மீது பிரம்மாண்டமான ஆர்வம். சிறு வயதிலிருந்தே நூற்றுக்கணக்கான நூல்களை படித்ததால் அவனை அனைவரும் நடக்கும் நூலகம் என்று அழைத்தனர். ஆனால் ரவியிடம் பணிவு என்ற ஒரு நல்ல பழக்கம் மட்டும் இல்லை. எனவே ஒரு நாள் ஒரு அறிவும் ஞானமும் உடைய மூதாட்டி அந்த ஊருக்கு வருவதாக செய்தி வந்தது. ரவி உடனே நினைத்தான், நமது அறிவால் எப்படியாவது அந்த மூதாட்டியை வென்றுவிட வேண்டும் என்று நினைத்தான். எனவே மறுநாள் அந்த மூதாட்டியிடம் சென்று பெருமையாக, நான் நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் படித்திருக்கிறேன், உங்களிடம் கற்றுக்கொள்ள என்ன இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அந்த மூதாட்டி அமைதியாக சிரித்துக் கொண்டே, கண்ணா, முதலில் இறைவனை நினைத்து வணங்கிவிட்டு நமது உரையாடலை தொடங்கலாம் என்று சொல்லி உங்கள் காலணியை கழட்டி விட்டு வாருங்கள் என்று சொன்னார். அதற்கு ரவி சிரித்துக் கொண்டே, நான் யாரையும் வணங்க மாட்டேன் என்று சொன்னார். உடனே அந்த மூதாட்டி அமைதியாக, மரியாதையும் பணிவும் இல்லாத அறிவால் என்ன பயன் என்று கேட்டார். அந்த வார்த்தைகள் ரவியின் உள்ளத்தை உருக்கின. உடனே அவன் தனது காலணியை கழட்டிவிட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து பணிவுடன் நின்றான். அதன் பிறகு ரவி உண்மையான அறிவாளியாக மாறினான். இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் இறைவனின் திருவடிகளை வணங்காமல் போனா நம்ம படித்தும் ஒரு பயனும் இல்லைன்னு திருவள்ளுவர் இந்த கதையில நமக்கு சொல்றாரு. நன்றி.